நம்ம இன்னைக்கு வந்து சும்மா பிள்ளைங்க வீட்டில் போர் அடிக்குது, சரி அவங்களுக்காக ஒரு கிரியேட்டிவ் சென்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாங்குச்சியில் அவங்களாவே கிரியேட் பண்ண சொன்னேன். நான் சின்ன சின்ன ஐடியாஸ் தான் கொடுத்தேன், பசங்களாம் சரி நீங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை மேக் பண்ணி அதுங்களாம் கொஞ்சம் பண்ணி காமிச்சிதுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நீங்களா அப்போலாம் நிறைய ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கானுங்கன்னு பார்ப்போம். வந்து கொட்டாங்குச்சி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கு 4 எடுத்திருக்காங்க. இதில் வந்து சுத்தமாக நல்லா இப்படி தேய்ச்சிட்டுங்க, ஃபுல்லாக தேய்ச்சி வச்சு க்ளீன் பண்ணியிருக்குங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சுத்தமாக. அப்புறம் இது வந்து என்ன தம்பி கலர் இது? பெயிண்ட் செட்டாம். அது என்ன பெயிண்ட்டு செட்டு, அது அப்படியே பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன கலர் என்ன அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ரஷ்ஷு செட்டு வச்சுருக்குங்க. இதெல்லாம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு ட்ராயிங் வரைய, கலர் அடிக்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கத்திரிக்கோல், பேப்பர் வேணும். வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து அப்பப்போ தண்ணியில் கொஞ்சம் நினச்சிப்பாங்க எதுக்குன்னா, அதுக்காக வந்து தண்ணி கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க. சரி இது எப்படி செய்கிறாங்க? அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு மங்கி செய்ய போறியா? சரி எப்படி செய்கிறேன் இமேஜின் பண்ணிவிட்டு அது எப்படிலாம் இருக்கணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு கண்ணு, மூக்கு, காது, வாய் அதெல்லாம் வந்து பேப்பரில் கட் பண்ணி நம்ம இது ஒட்டிடணும். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து லேஸாக அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறமேலே இதுக்குள்ளே வந்து கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்புறமேலே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடலாம். பெரிய பையன் அந்த டிசைனை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நீ என்னப்பா பண்ண போகிறீங்க? நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பு மேலே இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு கலர் அடிச்சிடுவேன். கலர் அடிச்சுட்டு கிரீன் கலர் அடிச்சிடுவேன். அப்படி பண்ண போகிறேன். வீடு மாதிரி பண்ண போகிறீங்களா? சரி ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்படி செய்கிறீங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? ப்ரஷ் எடுத்துக்கணும். சரி, ப்ரஷ் எடுத்துக்கிட்டு கலர்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா? என்ன கலருன்னு? கலர் எடுத்துட்டு அந்த கலர் வச்சுக்கிறீங்களா இந்த கலர் வச்சுக்கிறீங்களா? அந்த கலர் வச்சுருக்கேன். எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தொடர்ந்துட்டேன். எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 2 பேரும் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொட்டாங்குச்சிக்கு முக்கால்வாசிக்கு அடித்து முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து காமிப்பா ஒன்று எவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி அடிச்சிட்டு சரி இப்போ கண்டினியூ பண்ணு. இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ் சென்ஸை இது பண்ணும்போது அதுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க பிள்ளைங்க. எப்போ பார்த்தாலும் டிவின்னுட்டு டிவி, கேமு, மொபைலு இதிலே தான் மூழ்கி இருக்குதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம். இந்த மாதிரி நம்ம இதை வந்து பிள்ளைங்களே செய்ய வச்சு ஷோகேஸ்லலாம் வைக்கும்போது யாராச்சும் வரும்போது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் இங்கே மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ஆசையாக சொல்லுவானுங்க. அவனுங்களே அதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவானுங்க. அதனால் சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணட்டும். என்னப்பா பண்ணீங்க? கீழே விட்டுட்டீங்களா? சரி கை தழுவி உள்ள போயிடுச்சு. சரி பார்த்து செய்யுங்க. நான் வந்து இதில் வந்து இது ரெட் கலர் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் கொடுத்துக்கணும். சரி அடிக்க ஆரம்பிங்க. என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? காதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். காதுக்கெலாம் தனியாக அந்த காதெல்லாம் வரைஞ்சி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அந்த இதோட டிசைனோட சேர்த்து ஒட்டிடணும். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சரி அது ஒரு காதுக்கு ஒட்டிட்டாங்க, இன்னொருத்துக்கு பசை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து என்கிட்ட க்ளூகன் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதனால் பசை பாக்கெட்டு தான் இருந்துச்சு, அதை வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதே நல்லா ஒட்டிக்குது, அதனால் அதை வச்சு ஒட்டி. கொட்டாங்குச்சியிலேருந்து அவங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இதோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் வேறு டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கான், அதை காமிக்கிறேன். என்னப்பா ஆதேஷ் முடிச்சிட்டியா? எங்க காமிய திருப்பி. சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. இது வரைஞ்சி இது மேலையெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட வீடு வரைஞ்சிருக்காங்க. ஓகேப்பா, சூப்பராக இருக்குப்பா. இங்கே வரைஞ்சிருக்காங்க. உங்களை தான் காமிங்க.
உனது என்ன முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இவங்களோடது பந்தர் முடிஞ்சிட்டு அடியில் என்ன பண்ண போகிற? அடியில் பேப்பர் இந்த பேப்பர் ஒட்டிடுவோம். அடியில் அந்த கொட்டாங்குச்சிக்கு ஏற்றது மாதிரி சைஸ் பண்ணி அதுக்கு கலர் அடித்து அதை அப்படியே கரெக்டாக அதுக்கு ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு முன்னாடி பக்கம் இங்கே அந்த மேலே அந்த இங்கே போட்டு வச்சுருக்காங்கல்ல ஓட்டை, அந்த ஓட்டையில் இந்த பக்கமும் இங்கேயும் நூல் கட்டி அப்படியே மாட்டி விட்டுற மாதிரி. அது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அதில் அதே மாதிரியே செஞ்சுட்டாங்க. வாங்கி செஞ்சுட்டு இதை பின்னாடி அதுக்கு எது இருக்கிறது தெரியாமல், கேப் இருக்கிறது தெரியாமல் பேப்பரில் கலர் அடித்து அதில் அப்படியே சுற்றி ஒட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டை வழியாக அடியில் விட்டு இந்த மாதிரி இருக்கும்போதே அடியில் கயிறு போட்டு அப்படியே மேலே கட்டிடுறாங்க. கட்டி இதை வச்சுட்டா இதை நம்ம அப்படியே இதில் வீட்டில் அப்படியே ஹேங்கிங் மாதிரி எங்கேயாச்சும் தொங்க விட்டாலும் அடி இதில் ஒரு மாதிரி இருக்கிறது தெரியாது. இல்லை அப்படியே கீழே இப்படி வைக்கணுன்னாலும் அழகாக வச்சுக்கலாம். அதுக்குன்னா அந்த கயிறு வேண்டியது இல்லை, சும்மாவே அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மங்கி செஞ்சுருக்காங்க. இது ஒரு வண்டு செஞ்சுருக்காங்க, ஆங்க்ரி பேர்ட் செஞ்சுருக்காங்க, வீடு செஞ்சுருக்காங்க. எல்லாம் இது மாதிரி நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் ஐடியாஸில் நம்மளா அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். பசங்க செஞ்சதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா பசங்க பண்ணது? இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய சொல்லும்போது ரொம்ப அதுங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க கையால் செஞ்சு நம்ம வீட்லேயும் வச்சோம்னா வீடும் நல்லா அழகாக டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களை செஞ்சு பழக்குங்க. இந்த வர லீவ் டேஸ்லாம் 1.5 மாதம் லீவ் இருக்குது, அதுலலாம் பிள்ளைங்களை இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.